கொடுங்க 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 கொடுங்க. என்ன இவ அர்த்த ராத்துல கொடுங்க கொடுங்கங்கிறா? ஒருவேளை அதுவா இருக்குமோ? அதான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு சீப்பு வாழைப்பழத்தை முழுங்கினாலே. கொடுங்க கொடுங்க கொடுங்க. கொடுக்கலன்னா விடமாட்டா போல இருக்கு. கொடுங்க. அகிலு அகிலு, நீயா? வேற யாரை எதிர்பார்த்தா? டேய் டேய் டேய், யாரவன்? கீழே ஒரே இருட்டா இருக்கு. யோ, நம்ம பிள்ளைக்கு 3 லட்சம் ரூபாய் வரதட்சணை வாங்குற மாதிரி கனவு கண்டேன். கலச்சிட்டியா? கனவை தானடி கலைச்சேன், கர்ப்பத்தியா கலைச்சேன். நீ குடு குடுன்னு சொன்ன உடனே ஆசையா ஒரு முத்தம் தான் கேக்குறியாக்கன்னு உன்னை எழுப்பினேன். என்ன முத்தமா? ஐயோ, பெரிய கமலஹாசன் தானப்போ. கனவுல கமலஹாசன் வந்தாரா? காத்து புகாத இடத்துல கூட கமல் புகுந்துடுறாரு. கமனபடியா? கம். யோ, என்னையா இங்க படுக்கிற? கீழ்படியா? அகிலு, யோசனை பண்ணி பாரு. நான் ஒரு ஆம்பளை, நான் மேல படுத்தாதான் ஒரு கௌரதியா இருக்கும். ஆம்பளைன்னு சொன்னா போதுமா? அதை நிரூபிக்க வேண்டாமா? இந்த சொத்து நான் சம்பாதிச்சது, இதுல என்னையா உனக்கு பங்கு? சரி, ஓ சொத்தை விடு. 22 வயசுல ஒரு பையனும் 5 வயசுல ஒரு பொண்ணும் நமக்கு குழந்தைகளா பிறந்திருக்குதே, அதுல எனக்கு பங்கு இல்லையா? பெருசா பெத்துட்டியே. சீ, கீழே போய் படியா. என்னமாவா காலையில ஏணி மேல ஏறிட்டு இருக்கீங்க? என்னுடைய அந்தஸ்துக்கு ஏணி மேல ஏறாம யானை மேலையா ஏற முடியும்? தோரணம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், பார்த்தா தெரியல? அது தெரியுது, எனக்கே தெரியாம நம்ம வீட்டுல இன்னைக்கு என்ன விசேஷம்? உங்க அக்கா அகிலாண்டத்துக்கு கை அரிச்சதுன்னா வருமானத்துக்கு ஒரு விசேஷத்தை உருவாக்கிடுவா. இன்னைக்கு நம்ம கடைக்குட்டி மீனாவுக்கு பிறந்த நாளா. என்னது பிறந்த நாளா? போன வாரம் தானே பிறந்த நாள் கொண்டாடிங்க. அன்னைக்கு தமிழ் கேலண்டர் படி பிறந்த நாள், இன்னைக்கு இங்கிலீஷ் கேலண்டர் படி பிறந்த நாள். அது சரி, விட்டா அக்கா இந்தியாவில் இருக்கிற 14 பாஷையில பிறந்த நாள் கொண்டாடிடுமே. அப்படி ஒரு சாமர்த்தியம் இல்லைன்னா 3 ஆடை ஓட்டிக்கிட்டு இந்த ஊருக்கு வந்த உங்க அக்கா ஆட்டுக்கார அகிலாண்டம் இப்ப மாடி விட்டு அகிலாண்டமா ஒரு ஜபர்தஸ்தோட இருக்க முடியுமா? கிழிச்சிங்க பொண்ணம்மா. போன வாரம் 3வது பொண்ணு வயசுக்கு வந்துட்டாலாம், சொல்லவே இல்லையே. பெரிய முறமாப்ல, என் பொண்ணு மஞ்சள் நீராட்டு விழாக்கு இவருக்கு சொல்லணுமா? வேலையை பார்த்துட்டு போவியா? மாமா சிரிக்காதீங்க. ஊர்ல எந்த வீட்டுல எந்த பொண்ணு வயசுக்கு வந்துட்டான்னு லிஸ்ட் எடுக்கிறது தான் நம்ம வேலையே. அதனாலதான் ஊரார் லிஸ்ட்ல உன் பேரை ரெட் இங்க்ல எழுதி வச்சிருக்காங்க. வரட்டும், அக்கா வரட்டும் சொல்றேன். என்னம்மா இது? வார வாரம் வேஷம் போட்டு என்ன இப்படி நிக்க வைக்கிறீங்க? சும்மா இருடி, வருமானத்தை கெடுத்துறாத. வாங்க வாங்க வாங்க. வாங்க. வர்றவங்களுக்கு எல்லாம் வயிறு நிறைய பிரியாணி செஞ்சு போடணும்னு ஸ்பெஷலா ராத்திரியா ஆட்டை பிடிச்சி கட்டி வச்சேன். வெடிஞ்சதுதான் தெரிஞ்சது இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசின்னு. பரவாயில்லைங்க, இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டா போகுது. வணக்கம். வாங்க சாரதாணி. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, எங்க பொண்ணு கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சிடணும்னு அவர் ஆசைப்படுறாரு. 25 பவுன் நகை அவளுக்கு செஞ்சு வச்சிருக்கோம். 20,000 ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சிருக்கோம். ஆமா, எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் வை. 5 ஏக்கர் நிலம் கூட அவ பேர்ல எழுதி வச்சிருக்கோங்க. வாங்க வாங்க. அகிலாண்டம், நாங்க இப்ப இருக்கிற வீட்டை கூட கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க பொண்ணுக்கே கொடுத்துடலாம்னு இருக்கோம். என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க ஏதாவது காதுல வாங்குனீங்களா இல்லையா? வாங்கணும் வாங்கணும். நிறைய வரதட்சணை கொடுக்குறீங்களே. அப்ப பையன் வந்த உடனே சொல்றேன். 20,000 ரூபாய் வரதட்சணை தரேன்னு சொல்றீங்க. ஒரு நல்ல வாட்ச்மேன் வேலையில இருக்கிற மாப்பிள்ளை கூட கிடைக்காம போயிடுவா. என் இன்ஜினியர் பையன் கிட்ட சொல்லி ஒரு நல்ல வாட்ச்மேனா ஏற்பாடு பண்றேன். அந்த கஷ்டம் உங்களுக்கு வேணாம், எல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். ஹாய் சாந்தி. சாந்தி, ஏறிக்க. வெக்கப்படாம ஏறிக்கமா. என்ன விலகிய உட்கார்ந்துட்டு இருக்க? இடுப்ப கட்டி பிடிச்சுக்க. உன் கை பூ மாதிரி இருக்கு. போலாமா? ஆமா, பீச்சுக்கு போலாமா பார்க்குக்கு போலாமா? பார்பர் ஷாப்பு போகலாம். யோ, யார் நீ? வவ்வால் மாதிரி ஏறி தொத்திக்கிட்ட. யார் சொன்னீங்க? ஏறிக்கிட்டேன். பிடிக்க சொன்னீங்க, பிடிச்சுக்கிட்டேன். நீ ஏறதுக்கு பிடிக்கிறது நான் தான் கிடைச்சனா? கொஞ்சம் அசந்தா பின்னாடி ஏறிடுவீங்களே, இறங்க. சுத்த டப்பா வண்டி. சாந்தி, சாந்தி நில்லு. சாந்தி,
காரணத்தை சொல்லிட்டு கோச்சுக்க இப்படி பிகு பண்ணாத. நேத்து நீங்க காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏன் வரல? சாரிமா, நேரங்காலம் தெரியாம எக்ஸாம் வச்சிடறாங்க. லவ் பண்றதுக்கு டைமே தர மாட்டேன்றாங்க. என்னை விட உங்களுக்கு எக்ஸாம் தான் முக்கியமா? உன்னை விட இந்த உலகத்துல எதுவுமே முக்கியம் இல்ல. ஆனா காசு செலவு பண்ணி எங்க அம்மாவும் நைனாவும் இங்க அனுப்பிச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்காவது கொஞ்சம் படிச்சிடறேனே. ஐயோ, நீ சிரிச்சா பொங்கல். பொங்கலா? தீபாவளின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்களே. யோ, எதுக்கா திரும்பி இங்க வந்த? பாப்பா ஏறலன்னா நான் ஏறலான்னு தான். ஐயோ, ஒண்ணு பார்பர் ஷாப்புக்கு நேரம் ஆச்சு. இவன் தலையில என்ன இருக்குன்னு பார்பர் ஷாப்புக்கு போறேங்கிறான். அம்மா ஏறுமா, நம்ம பார்பர் ஷாப்புக்கு போலாம். பார்பர் ஷாப்புக்கா? பீச் பீச் எனக்கு கோவம் வந்து ஹிட்லர். ஐயா. என்ன ஐயா குய்யா? வரட்டவள சுட்டு வர சுட்டு. அப்பா, யாரையோ சுட்டுடுவேன்னு பேசிட்டு இருந்தீங்களே, யாரப்பா? அது ஒண்ணும் இல்லடா, நீ எனக்கு ஒரே மகளாச்சா. இவங்கெல்லாம் உனக்கு சரியா டிஃபன் பண்ணி தர மாட்டாங்க. அதனால அப்பா தோசை சுட்டு என்னது அது வந்துப்பா, எனக்கு தெரியும் எனக்கு தெரியும். இன்னைக்கு காலேஜில் நடந்த ஃபங்க்ஷன்ல நீ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி இருக்கிற. அதை செலிப்ரேட் பண்றதுக்கு அப்பா உனக்கு டிஃபன் செஞ்சு தர போறேன். கம் ஆன், வா வா வா. ஏய், எல்லாரும் போய் வேலைய பாருங்க போங்க. நான் வைக்கிறேன். வா 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 வா, உட்காரு உட்காரு. ஏ ரங்கா, அந்த ஸ்பெஷல் ஐட்டம் கொண்டா. ஸ்பெஷலா? பாரு. ரங்கா, ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு வா. கத்தியா? எதுக்கு? இத வெட்டி சாப்பிடுறதுக்கு. என்னம்மா அது? ஏன்பா, மாப்பிள்ளையோட போட்டோவை இதுலதான் வைக்கணுமா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு கல்யாணமே வேண்டாம். பெத்த அப்பனுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற ஆசை இருக்காதா? அப்பா, நீங்க ஒரு ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசர், நாட்டையே பாதுகாத்தவர். சாதாரண மனுஷங்க மாதிரி புலம்புறீங்களேப்பா. நான் ஒரு பெரிய லாயர் ஆகி சட்டத்தையும் தர்மத்தையும் காப்பாத்த போறேன். ஒரு பெரிய கிரிமினல் லாயரோட அப்பானா உங்களுக்கு பெருமை இல்லையா? பெருமைதான் இருந்தாலும் கல்யாணம். இனிமே கல்யாணங்கிற பேச்சே என் காதுல விழக்கூடாது. நான் சொன்னா சொன்னதுதான். ஐயோ, ஐயோ, அப்பா அதையே புரிஞ்சுக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? ஆக உங்க பொண்ணோட கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் உங்க வாய் முகூர்த்தம் தான். அன்னைக்கு பொண்ணோட ஜாதகத்தை பார்த்து அவளுக்கு டாக்டர் மாப்பிள்ள தான் அமையணும்னு சொன்னீங்க. அது மாதிரி அமைஞ்சு போச்சு. அதுதாங்க ஜாதகங்கிறது. 9 கிரகம் 12 கட்டம், இதுக்குள்ளதானே ஒருத்தருடைய வாழ்க்கையா அமைஞ்சிருக்கு. நல்லா சொன்னீங்க. எதுக்கு 100 ரூபா கொடுக்குறீங்க? அன்னைக்கு ஜாதகம் பார்த்தப்ப கூட ஒண்ணும் வாங்கிக்கலையே. வேண்டாம் வேண்டாம், வச்சுக்கோங்க. பரவாயில்ல, எடுத்துங்க. சரி, உங்க சந்தோஷத்துக்காக ஒரு 20 ரூபா கொடுங்க, வாங்கிக்கிறேன். மா சாந்தி, என்னப்பா? இந்த அம்மா இதை கொண்டு போய் உள்ள வை. ஏங்க, இப்படி 20 30 வாங்கிட்டு இருந்தா உங்க பொண்ணு கல்யாணத்தை எப்படி முடிக்க போறீங்க? எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஏன்னா என் பொண்ணோட ஜாதகம் சாட்சாத் அந்த சீதா தேவி ஜாதகம் மாதிரி, அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி மாதிரியே பெரிய இடத்துல இருந்து ஒரு புள்ள வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான் பாருங்க.